ராக் சிட்டி ஏஜி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். எட்டாம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். விடுதலையாக்கும் இயேசு. நம்மை இயேசு விடுவிக்கிறார். உங்களை என்னை யார் விடுவிக்கிறார்? இயேசு விடுவிக்கிறார். இயேசுவினிடத்தில் வரும்போது அவர் நம்மை விடுவிக்கிறார். அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட விடுதலையை அவர் நமக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். சங்கீதம் 50:15 வாசிக்கும் போது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு. அப்ப விடுதலை வாழ்க்கை வேண்டுமென்றால் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்து. அப்ப அவரை நோக்கி கூப்பிடணும். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டே, நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. அந்த கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற அனுபவம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். சிலர் வாழ்க்கையில இயல்பாவே வந்துடும். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா இயேசுவே அப்படிமா. எத்தனை பேர் வாழ்க்கையில் அந்த அனுபவம் இருக்குது? ஏதாவது ஒரு அதிர்ச்சியான ஒரு காரியம், திடீர்னு வண்டி விழுறமா, இயேசுவே அப்படிங்கிற அனுபவம் புரியுதா? அப்போ ஆபத்து நேரத்தில் கூப்பிடுறது நம்மளை அறியாமலே நம்ம பிளட்ல இருந்தே, நம்முடைய ஆவில இருந்தே, நமக்குள்ள இருந்து, நம்ம இருதயத்திலேருந்தே அது ஊறி போன ஒரு இயேசுவே. இப்போ ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். அப்போ அவரை நோக்கி கூப்பிடுகிற பழக்கம் நமக்குள்ள வரணும். அப்போ தான் அந்த விடுதலை வாழ்க்கைக்குள்ள நம்ம போக முடியும். இயல்பாவே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அது இல்லாமல் நம்ம மனதுக்குள்ள இவைகளெல்லாம் வைத்து கொண்டிருந்தனா மனநோய், மனக்குழப்பம், மன உளைச்சல், மனவேதனை, மன சோர்வு, மன முறிவு, மன அழுத்தம், மனதில் பலவீனம், மனதில் கட்டுகள், இப்படி எதெல்லாம் சிக்கிக்கிடுவோம், பின்மாற்றத்தில் போயிடுவோம். அதனால் அவரை நோக்கி கூப்பிடுகிற அந்த அனுபவங்களில் நம்ம வளரணும். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற அனுபவங்களில் வளர கர்த்தர் கிருபை செய்வாராக. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பேதுரு மூழ்கும் போது பாருங்க, இயேசுவே ரட்சியும், இயேசுவை நோக்கி கூப்பிடும் போது அவர் அங்கேருந்து தூக்கி எடுத்துட்டார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சாதாரண சமதரையிலே ஒரு ஆள் இன்னொரு ஆளை தூக்குறது எப்படி இருக்கும்? கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் தண்ணீரில் நின்று அவர் அழகாக தூக்கி எடுத்தார். இன்றைக்கு ஆண்டவர் நீங்கள் எந்த சூழ்நிலைமையில் இருந்தாலும் உங்களை தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? எரேமியா 39:18, உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. ஸ்தோத்திரம். பாருங்க, உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தில் உள்ள வாக்குத்தத்தங்களை வைத்து நாம் ஜெபிக்கணும். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிறவங்களை பார்த்து சொல்றோம், உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, உங்களை நிச்சயமா விடுவிப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். ஆண்டவர் எந்த நெருக்கத்திலிருந்தும் எந்த சூழ்நிலைமையிலிருந்தும் விடுவிப்பதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கினார். ஓங்கிய புயத்தினால், பலத்த கரத்தினால் விடுதலை ஆக்கினார். இன்னைக்கு எந்த சூழ்நிலைமையில் இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடும் போது நமக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 91:14 வாசிக்கும் போது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால், அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், அவனை விடுவிப்பேன். என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால். தேவ சமூகம், அவர் ஆராதிக்கிறது, அவருடைய சமூகத்தில் காத்திருப்பது, அவருடைய வேதத்தின் மேல் தாகமாயிருப்பது, அவருடைய சமூகத்திலே ஸ்தோத்திரம், அவருடைய பிரசன்னத்திலே வாழ விரும்புவது, இதெல்லாம் வாஞ்சையை குறிக்கிறது. அவருக்காக செயல்பட விரும்புவது, இதெல்லாம் வாஞ்சையை குறிக்கிறது. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நம்ம எதனால கேட்குறோம்? இயேசு மேலே இருக்கிற வாஞ்சையில் கேட்குறோம். அவருடைய வார்த்தையை திரும்ப திரும்ப கேட்குறோம். தேவனுடைய வார்த்தை தெளிதேனிலும் மதுரமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்க கேட்க
நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம், நாம் பலன் அடைகிறோம், நாம் தெளிவடைகிறோம். யோனத்தான் தேனை சாப்பிட்ட போது அவன் கண்கள் தெளிவானது. வசனத்தை வாசிக்க வாசிக்க நமக்குள்ள நல்ல ஒரு தெளிவு உண்டாகும். அந்த தெளிவை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் மேல் வாஞ்சை என்கிற அந்த கிரியைகள் நமக்குள்ள இருக்கணும். அவர் சமூகத்தையே தேடி வருகிறது, அவர் சமூகத்திலே காத்திருக்கிறது. அவரை பற்றிய பாடல்களை நாம் எப்பொழுதும் பாடிக்கொண்டிருப்பது, தீமையை வெறுப்பது, பரிசுத்தத்தை விரும்புவது, நம்மை நாம் சுத்திகரித்து கொள்வது, தேவனுக்கேற்ற வாழ்க்கை வாழ்வது, இதெல்லாம் தேவன் மேல் உள்ள வாஞ்சையை காண்பிக்கிறது. அடுத்தபடியாக சங்கீதம் 22:4, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். சத்தமா சொல்லுங்க, நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். ஸ்தோத்திரம். நீங்க நம்பினா ஆண்டவர் விடுதலையாக்குவார். உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்ப அவர் மேல நம்பிக்கை வைக்கணும். வேதம் சொல்லுகிறது, தேவனை இடைவிடாமல் நம்பிக்கொண்டிரு. ஆமென். கர்த்தரை நம்புகிறவனை கிருபை சூழ்ந்து கொள்கிறது. தம்மை நம்புகிறவர்களை கர்த்தர் அறிவார். அப்போ அவரை நம்பிக்கொண்டு இருக்கணும். நம்பின அவர்களை விடுவித்தீர். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. நம்பினவர்களை விடுவித்த தேவனாயிருக்கிறார். அடுத்தபடியாக மத்தேயு 18:27 வாசிக்கும் போது, அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். கடனையும் மன்னித்து விட்டார். கடன் பட்டு இருக்கிறான், என்ன செய்யணும் தெரியல. ஆனா ஊழியக்காரன் ஆண்டவன் மனமிறங்கி அவனை விடுதலை பண்ணினார். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மேல மனதிறங்குகிறார். நீங்க எங்க சிறைப்பட்டு இருக்கிறீங்க? எந்த பகுதியில் சிறைப்பட்டு இருக்கிறீங்க? சத்துரு எந்த பகுதியில் சிறைப்பிடித்து வைத்திருக்கிறான்? சிலர் பொருளாதாரத்தில் சிறைப்பிடிக்கப்பட்டு இருக்கலாம், சிலர் பிரச்சனைகளினால் சிறைப்பட்டு இருக்கலாம், சிலர் வியாதியினால் சிறைப்பட்டு இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் மனதிறங்கி நம்மை விடுவிக்கிறார். விடுவிக்கிறது மாத்திரமல்ல, கடன்களை மன்னித்து விடுகிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எவ்வளவு கடன் மன்னிக்கிறாரு? 10,000 தாலந்து கடன் பட்டவனை மன்னிக்கிறார். 10,000 தாலந்து. எவ்வளவு கடன் பட்டிருக்கிறோம் பாருங்க. நம்ம நிறைய கடன் பட்டிருக்கிறோம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவருக்காக ஜீவிப்பதில் கடன் பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் அன்பை பறைசாற்றுவதில் உள்ள கடன்கள் இருக்கிறது. நமக்கு செய்த நன்மைகளை பிறருக்கு பகிர்ந்து கொள்வதிலே கடன் பட்டிருக்கிறோம். தேவ ராஜ்யத்தை கட்டுவதில் நமக்கு பெரிய பொறுப்புகள் இருக்கிறது, அதிலே நாம் கடன் பட்டிருக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள் அப்படியே இருக்கிறது, அதை நாம் செய்து முடிக்கவில்லை. நாம் அநேக கடன் பட்டவர்களாக இருக்கிறோம். கடன்களை மன்னிக்கிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு நம்மை விடுதலையாக்குகிறார். நாம் செயல்படுகிறவர்களாய் மாற வேண்டும். கடன்களை மன்னித்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ இந்த சிறையிலிருந்து விடுதலை, யோசேப்பை சிறையிலிருந்து விடுதலையாக்கினார். பவுலும் சீலாவும் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு இப்படிப்பட்ட சிறையில் இருக்கிறீர்களோ, அந்த சிறையிலிருந்து தேவன் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். விடுதலையாக்கும் இயேசு, விடுவிக்கும் இயேசு. ஹல்லேலூயா. இயேசு நம்மை விடுவிக்கிறார். எல்லா நெருக்கத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கொலோசையர் 1:13 வாசிக்கும் போது, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்குகிறார். இருள், அந்த அதிகாரம், அதுதான் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இருள், அந்தகாரம், அந்தகார லோக அதிபதி. அந்த இருள் தான் அந்த அதிகாரத்துக்குள்ள இருந்து அதுக்கு பயந்து பயந்து நடந்த நாட்கள். இது வந்துருமோ, பிரச்சனை வந்துருமோ, வியாதி வந்துருமோ, மரித்து போயிடுவேனோ, பயம், ஏதோ ஒன்று நடக்க போகுது, பயம். இருளின் அதிகாரம். இப்போ இயேசு விடுதலையாக்கி இருக்கிறாரு. நான் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள்ள இருக்கிறேன். சோத்திர. இருளின் அதிகாரத்திலிருந்து எனக்கு விடுதலை. பக்கத்தில் சொல்லுங்க, இருளின் அதிகாரத்திலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு யாராவது இருளின் அதிகாரத்தில் இருந்தால் இதை இயேசு விடுதலையாக்குவார்.
சோத்திரம். மந்திரங்களுக்குள்ள சிலர் கட்டப்பட்டு இருப்பாங்க, இருளின் அதிகாரம். சிலர் சாபங்களுக்குள்ள கட்டப்பட்டு இருப்பாங்க, இருளின் அதிகாரம். சிலர் பாவங்களுக்குள்ள கட்டப்பட்டு இருப்பாங்க, இருளின் அதிகாரம். சிலர் பயத்துக்குள்ள கட்டப்பட்டிருப்பார்கள், இருளின் அதிகாரம். இப்படி பல்வேறு விதமான எதிர்மறையான சிந்தனை தாக்கங்கள் அவைகளால் பிடிக்கப்பட்டிருப்பார்கள், இருளின் அதிகாரம். இயேசு விடுதலை கொடுக்கிறார், இயேசு விடுதலை கொடுக்கிறார். எல்லாம் இயேசு கொடுக்கிற விடுதலைக்காக நல்ல கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, இயேசு கொடுக்கிற விடுதலை இன்றைக்கும் யாராவது எந்த ஒரு பகுதியிலாவது இருளின் அதிகாரத்தில் இருந்தா இப்பொழுது விடுவிக்கப்படுவார்களாக. இருளின் அதிகாரத்தினால் வந்த வியாதிகள் இப்பொழுது விலகட்டும் இயேசுவின் நாமத்திலே. இருளின் அதிகாரத்தினால் வந்த மரண பயங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்திலே. இருளின் அதிகாரத்தினால் வந்த பொருளாதார பிரச்சனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்திலே. இருளின் அதிகாரத்தினால் வந்த குடும்ப உறவுகளில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்திலே. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே அந்நிய ஆளுகைகள் எல்லாம் மாறட்டும். இயேசு அரசுக்குள், தேவராஜ்யத்தின் சிந்தைக்குள் வாழ எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு, இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால், தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். முடிவு நித்திய ஜீவன். பாவத்திலிருந்து விடுதலை. பாவத்திலே மரித்து போயிருந்தோம், பாவத்தினால் கட்டப்பட்டிருந்தோம், பாவம் என்கிற உளையான சேற்றிலே சிக்கி போயிருந்தோம். பாவத்திலே இருந்த நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது பாவம் நமக்கு ராஜாவா இருந்து ஆளுகை செய்தது, இப்பொழுதோ பாவத்திலிருந்து விடுதலை இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாவ கட்டுகளில் இருந்தவர்கள் விடுவிக்கப்படுவார்களாக. எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி, இயேசுவின் நாமத்திலே எங்களுக்கு கொடுத்த அந்த விடுதலை இன்றைக்கு அநேகர் அப்படி விடுவிக்கப்படுவார்களாக. இயேசுவின் இரத்தத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பாவத்திலிருந்து விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்திலே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாவத்திலிருந்து விடுதலை வந்துருச்சு. இப்ப என்ன சொல்லப்பட்டிருக்க வாசிங்க. பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால். அடுத்த பாயிண்ட், யாருக்கு அடிமையாக்கிட்டார் ஆண்டவர்? முன்னால எதற்கு அடிமை? பாவத்துக்கு அடிமை. பாவத்துக்கு அடிமையா இருக்கிறது நல்லதா, தேவனுக்கு அடிமையா இருப்பது நல்லதா? பாவத்துக்கு அடிமையா இருந்து அந்த பாவத்தை விட முடியாம மனுஷன் 6 அடி மனுஷன் 6 அங்குல சிகரெட்டுக்கு அடிமையா இருக்கான். இங்க சபையில கேர்சல்கள் அங்கங்க ஜனங்கள் நல்லா இருக்கிறதுக்கு நல்வாழ்வுக்காக ஜெபங்கள் நடக்கிறது போல சத்துரு அங்கங்க கேர்சல் வச்சிருக்கிறான். என்ன கேர்சல் வச்சிருக்கிறான்? மதுபான கடை கேர்சல், அங்கே ஒரு கூட்டம் வந்துடும். சோதரி இப்படி பல்வேறு கேர்சல்களை சத்துரு வைத்திருக்கிறான். அதுக்கு ஆட்கள் அங்கங்கே அடிமையாகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இயேசு இதுலேருந்து நம்மளை விடுதலையாக்கி இருக்கிறாரு. விடுதலையாக்கினது மட்டுமல்ல, இப்பொழுது தேவனுக்கு அடிமையாக வாழணும். நீங்கள் நானும் யாருக்கு அடிமையா வாழணும்? தேவனுக்கு அடிமை. பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும். பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். பலன். இப்ப பரிசுத்தமாகணும்னா என்ன செய்யணும்? தேவனுக்கு அடிமையாகணும். சரி, இன்னொரு கேள்வி. தேவனுக்கு அடிமையானா நமக்கு என்ன கிடைக்கும்? பரிசுத்தமா மாற முடியும். நீங்கள் தேவனுக்கு அடிமையாகாம பரிசுத்தமா வாழ முடியாது. அவருக்கு பயந்து நடந்தா தான். கர்த்தருக்கு பயப்படுற பயம், தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். பாவத்தை வெறுத்து வாழணும்னா தேவ பயம் கூட கூட தான் நமக்குள்ள. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தால் தான் நம்ம பரிசுத்தத்தில் வளருவோம். தேவ பயம் இல்லைன்னா அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஆனால் பரிசுத்தமாகுதல் வேணும்னா தேவ பயம். ஸ்தோத்திரம். தேவனுக்கு அடிமையாகுதல். ஹல்லேலூயா. தேவனுக்கு அடிமையாக வாழ இன்னைக்கு ஒப்பு கொடுக்கணும். தேவனுக்கு அடிமையாக வாழ்றதுன்னா என்ன? என் ஆண்டவருக்கு நான் அடிமை. ஸ்தோத்திரம். நீர் சொல்லுகிறபடி ஆக கடவுது. அவர் என்ன சொன்னாலும் அதன்படி செய்யணும். அவருக்கு அடிமையாகணும். எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி, உமக்கு அடிமையாக வாழணும். அவருக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது. அவர் சொல்லும்போது நோ சொல்லக்கூடாது. அவர் சொல்லும்போது கீழ்ப்படியணும். அவருக்கு உண்மையாக இருக்கணும். உத்தம இதயத்தோடு இருக்கணும். பரிசுத்தமாகுதல் வேணும்னா தேவனுக்கு அடிமையாக வாழணும். இந்த கடைசி காலத்தில் பரிசுத்த ஜீவியம் கேள்விக்குறி போல இருக்கலாம். ஆனால் வசனம் மாறாததாக இருக்கிறது. தேவனுக்கு அடிமையாக வாழும்போது பரிசுத்தமாகுதல் உண்டாகிறது. அல்லேலூயா. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே
தெய்வமே அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆட்கொள்ளும். என் உடல் உமக்கு சொந்தம், இதில் என்னாலும் வாசம் செய்யும். என் உடல் உமக்கு சொந்தம், இதில் என்னாலும் வாசம் செய்யும். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. உலக இன்பமெல்லாம் நான் உதறி தள்ளிவிட்டேன். கேளுங்க அந்த கிருபையை. உலக இன்பமெல்லாம் நான் உதறி தள்ளிவிட்டேன். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. ஹல்லேலூயா. அடிமை நான் ஆண்டவரே, தெய்வமே தெய்வமே அடிமை நான் ஆட்கொள்ளும். அப்படியே ஒரு அர்ப்பணிப்பு உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கின்றார். வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கின்றார். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே இயேசுவே. ஓ நன்றி ஆண்டவரே, எங்களை ஆட்கொண்டு நடத்துவீராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். அப்ப பரிசுத்தத்தில் வளர்ந்துகிட்டே இருந்தா என்ன முடிவு வரும்? நித்திய ஜீவன். பாவத்தில் வாழ்ந்துகிட்டே இருந்தா பாவம் பூரணமான பின்பு என்ன முடிவு? மரணம். ஸ்தோத்திரம். அதனால தேவனுக்கு அடிமையாகணும், தேவனுக்கு அடிமையா வாழ பழகணும். ஸ்தோத்திரம். கர்த்தர் பேசிட்டார், கர்த்தர் சொல்லிட்டார் வசனத்தின்படி. இப்படி தேவனுக்கு அடிமையா வாழும்போது பரிசுத்தத்தில் வளர்ந்துருவோம். பரிசுத்தத்தில் வளர்ந்து முடிவு என்ன உண்டாகுது? நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. இயேசு கொடுத்த வாக்குத்தத்தமே நித்திய ஜீவனை நான் உங்களுக்கு அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அப்போ அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு தேவனுக்கு அடிமையா மாறணும். ஸ்தோத்திரம். தேவனுக்கு அடிமையா மாறி பரிசுத்தமாகுதெல்லாம் வளர்ந்துக்கிட்டே இருப்போம். பெரிய தவறில் இருந்தால் அன்னைக்கு பெருசாக தெரியல, இன்னைக்கு சின்ன குறை வந்தால் கூட அது என்ன செய்யுது? பெருசாக தெரியுதுன்னா காரணம் என்ன? நாம் தேவனுடைய அடிமையாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனுடைய அடிமை. அந்த கிருபையை கர்த்தர் தருவாராக. அடுத்தபடியாக கலாத்தியர் 3:13 வசனத்தை வாசிக்கும் போது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, கிறிஸ்து நமக்காக சாபமாகி, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். என்ன சாபங்க சொல்லப்பட்டிருக்கு? நியாயப்பிரமாணம். நீங்க வேதத்துல மல்கியா வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாண காலம். அந்த நியாயப்பிரமாணத்துல கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், கீழ்ப்படியலைன்னா சாபம். ஆசீர்வாதமும் இருக்குது, சாபமும் இருக்குது. இந்த சாபம் எல்லாம் மனுஷன் வாழ்க்கையில இருந்தா எப்படி இருக்கும் பாருங்க. உபாகமத்தில் 28ஆம் அதிகாரத்தில் நீங்க 15க்கு மேல வாஸ்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சாபங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நீ தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கலன்னா எல்லா சாபமும் வந்துடும் மேல இருக்கு. ஆனா இப்படி நம்ம மேல வந்திருந்த சாபத்தை எல்லாம் இயேசு பலியானதுனால, இயேசு ரத்தம் சிந்தினதுனால, இயேசு ஜீவனை கொடுத்ததுனால, இயேசு நமக்காக கரையம் செலுத்தினதுனால
நமக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது. எல்லா வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே, நியாயப்பிரமாண சாபத்திலிருந்து நீர் எங்களை விடுதலையாக்கினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளைகள் எந்த ஒரு நியாயப்பிரமாண சாபங்களில் இருந்தாலும் இப்பொழுது விடுவிக்கப்படுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுதலை ஆக்கப்படுவார்களாக, விடுவிக்கப்படுவார்களாக. இயேசுவே உமக்கு நன்றி. நீர் கொடுக்கிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். சகலவித நியாயப்பிரமாண சாபங்கள் மாறட்டும். யாருடைய வாழ்க்கையில என்னும் இரட்சகருக்குள் வரவில்லையோ, கிறிஸ்துவுக்குள் வரவில்லையோ, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லையோ, இப்பொழுது அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வார்களாக, அந்த மனம் திரும்புதலை பெற்றுக்கொள்வார்களாக, அந்த வல்லமை வெளிப்படுவதாக. ஆமென். அப்ப நியாயப்பிரமாண சாபத்திலிருந்து விடுதலை. பழைய காரியங்கள்லாம் ஆண்டவர் மன்னிச்சிட்டார், ஸ்தோத்திரம். திரும்ப அதையே நினைத்து கொண்டு, ஐயோ நான் அப்படி ஆயிட்டேனே, அப்படி ஆயிட்டு இருக்கணும். இன்னைக்கு கர்த்தர் புது வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். அந்த புது வாழ்க்கைக்குள் வாழ பழக வேண்டும். அப்பா வீட்டுக்குள்ளே இளைய குமாரன் வந்துட்டா திரும்ப இங்கே வந்து அந்த பன்றி குடும்பத்தையே நினச்சிக்கிட்டு இருப்பாரா? ஐயோ ஸ்தோத்திரம், அதே நினச்சிட்டு இருக்க. இப்போ புது வாழ்க்கை தந்திருக்கிறார், புது வஸ்திரம் தந்திருக்கிறார், புதிய பாதரட்சை தந்திருக்கிறார், புதிய மோதிரத்தை தந்திருக்கிறார். இப்போ எப்பொழுதும் கொண்டாட்டம், மகிழ்ச்சி. அல்லேலூயா. அந்த புது வாழ்க்கை எனக்குரியது. ஆமென். இயேசு கொடுக்கிற புது வாழ்க்கை எனக்குரியது. இயேசு கொடுக்கிற புது வாழ்க்கை நமக்குரியது. ஆமென். அடுத்தபடியாக லூக்கா 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரீயே உன் பலவீனத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டாய். பலவீனம். சிலர் பாருங்க, பலவீனம், 12 வருட பெரும்பாடு பலவீனம், உதிரப்போக்கு பலவீனம், நரம்பு தளர்ச்சி பலவீனம், வயிற்றில் உள்ள பிரச்சனைகள் பலவீனம், எல்லா பலவீனங்கள், நரம்பு சம்பந்தப்பட்ட பலவீனங்கள், உள் உறுப்புகளில் உள்ள பாதிப்பு பலவீனம். இன்னைக்கு இயேசு சொன்னாரு, நீ உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய். அந்த வார்த்தை தான் இயேசு. இந்த வார்த்தை வந்த உடனே இது போய் அந்த பலவீனத்தில் போய் உட்காருது பாருங்க. அந்த சரீரம் பலவீனப்பட்டு கிடக்குது. இந்த வார்த்தையாகிய பலன், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அந்த அதிகாரம் அந்த வார்த்தையோடு கலந்து போய் அந்த ஸ்திரீ காதலை கேட்கும் போதே அந்த பலவீனம் அவளை விட்டு நீங்குகிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தையை கேட்குற நீங்க பலவீனம் உள்ளவர்களாக இருக்கலாம். சில பலவீனங்கள் உங்களுக்குள் இருக்கலாம். சிலருடைய மனதிற்குள் பலவீனம் இருக்கலாம். சிலருடைய சரீர அவயவங்களுக்குள் பலவீனம் இருக்கலாம். ஆனால் தேவ வார்த்தை பலவீனப்பட்டது அல்ல, இது பலம் உள்ளது. எந்த பலவீனத்தை மாற்றக்கூடியது. இயேசுவின் நாமத்தில் அந்த பலன் இறங்குவதாக. உங்கள் சரீரத்தில் பலவீனங்கள் இருந்தால் அந்த இடங்களில் உங்கள் கைகளை வைத்துக்கொண்டு, இல்லை என்றால் உங்கள் இருதயத்தில் உங்கள் கைகளை வைத்துக்கொண்டு இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். இப்பொழுது நேரிலோ தொலைக்காட்சியிலோ இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் எந்த பலவீனத்தில் இருந்தாலும் உம்முடைய வார்த்தை பலமுள்ளது. நீர் பலமுள்ளவர். உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது. இப்பொழுது உம்முடைய வசனத்தின்படி, உம்முடைய வார்த்தையின்படி கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறேன். சகல பலவீனங்களே இந்த இடத்தில், இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரை விட்டு, அவருடைய சரீரங்களை விட்டு, அவருடைய உறுப்புகளை விட்டு, பலவீனமே நீ விலகி போ என்று கட்டளை கொடுக்கிறேன். அவருடைய மனதை விட்டு விலகி போ என்று கட்டளை கொடுக்கிறேன். அந்த குடும்பங்களை விட்டு, ஒவ்வொரு குடும்பங்களை விட்டு பலவீனங்கள் விலகி போகட்டும் என்று கட்டளை கொடுக்கிறேன். தேவனுடைய வல்லமையும் பலனும் இப்பொழுது எல்லார் மேலும் வெளிப்படுவதாக. நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நல்ல சத்தமா ஒரு அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு, சாதாரண ஜெபம் அல்ல, நல்ல விடுதலை பெற்றுக்கொண்டவர்களாய் இப்பொழுது நீங்கள் உங்களை சோதித்து பார்க்கலாம். கர்த்தர் உங்களுக்குள்ள விடுதலை கொடுத்திருக்கிறார். அற்புதங்கள் நடந்திருக்கிறது, அற்புதங்கள் நடந்திருக்கிறது, அற்புதங்கள் நடந்திருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வதற்காய் நன்றி. அவிசுவாசம் என்கிற பலவீனங்கள் விலகி போ. பயம் என்கிற பலவீனம் விலகி போ. துக்கம் என்கிற பலவீனம் விலகி போ. வியாதி என்கிற பலவீனம் விலகி போ. சாபம் என்கிற பலவீனம் விலகி போ. எல்லா நெருக்கங்கள் என்கிற பலவீனங்கள் விலகி போ. தடைகள் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்திலே. நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே. நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் இயேசுவின் நாமம். எல்லாம் சொல்லி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஜெயம் பெறுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஜெயம் பெறுகிறோம். பெற்றுக்கொள்ளுங்க புது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the miracles
receive the fresh anointing of God right now. Everyone receive. எல்லாரையும் கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் நிரப்புவீராக. ஸ்தோத்திரம். பலவீனத்தில் இருந்து விடுதலை. இயேசு நம்மை விடுவிக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, பலமுள்ள இயேசு எனக்குள்ள இருக்கிறார். பலமுள்ள ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். பலமுள்ள தேவ வார்த்தை எனக்குள்ள இருக்கிறது. பலமுள்ள அபிஷேகம் எனக்குள்ள இருக்கிறது. பலமுள்ள விசுவாசம் எனக்குள்ள இருக்கிறது. நான் பலமுள்ளவன். இப்போ நீங்க பலவீனத்தெல்லாம் என்ன செய்யணும்? விரட்டணும். ஸ்தோத்திரம். பயம் பலவீனம் உள்ளது. எல்லாம் டம்மி பீஸ் தான். சாத்தான் கொண்டு வருகிற எல்லாம் பலவீனம் உள்ளது. அதை இயேசுவின் நாமத்தை சொல்லி விரட்டணும். எல்லாம் பக்கத்தில் இருக்கவங்க கரங்களை பிடித்து இயேசுவின் நாமத்தில் இவர்களுக்குள்ள இருக்கிற பலவீனங்கள் இவர்களை விட்டு விலகி போவதாக. இந்த குடும்பங்களை விட்டு விலகி போவதாக. சகலவித பலவீனங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்திலே. தொலைக்காட்சியிலே இந்த ஜெபத்தோடு இணைந்திருக்கிறவங்க வாழ்க்கையிலும் இருக்கிற பலவீனங்கள் அந்த குடும்பங்களை விட்டு விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்திலே. விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்திலே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக 119ஆம் சங்கீதம் 134ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மனுஷர் செய்யும் இடுக்கத்துக்கு என்னை விலக்கி விடுவித்தருளும். மனுஷன் செய்யும் இடுக்கத்துக்கு என்னை விலக்கி விடுவித்தருளும். ஸ்தோத்திரம். மனுஷன் நிறைய இடுக்கன் செய்வான், இடுக்கம் கொடுப்பான், நெருக்கம் கொடுப்பான், பிரச்சனை கொடுப்பான். மனுஷனால் வருகிற பிரச்சனைகள், துர்ச்சன பிரவாகம், மனுஷனுடைய விரோத ஆலோசனைகள், விரோத திட்டங்கள், விரோத தீர்மானங்கள், இதுக்கெல்லாம் விடுதலையாக்குகிற கர்த்தர் நமக்கு இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மனுஷனுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் நெருக்கங்களுக்கும் எல்லா வகையான மனுஷ பிரச்சனைகளுக்கு கர்த்தர் நம்மை விலக்கி காக்கிறார். சொல்ல, மனுஷ பிரச்சனைகளுக்கு கர்த்தாவே நீர் என்னை விலக்கி காப்பதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். மனுஷர்களால் வருகிற எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் நீர் எங்களை விலக்கி காப்பதற்காய் ஸ்தோத்திரம். மனிதர்களால் வருகிற எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் தேவன் எங்களை பாதுகாப்பதற்காய் ஸ்தோத்திரம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். மற்றவர்களுடைய கைகளுக்கு கர்த்தர் நம்மை விலக்கி காப்பார். ஸ்தோத்திரம். பக்கத்தில் சொல்லுங்க, மற்றவர்களுடைய கைகளுக்கு உங்களை கர்த்தர் விலக்கி காப்பார். ஸ்தோத்திரம். அநேகருடைய விரோத கைகளுக்கு, விரோத கூட்டங்களுக்கு, விரோத சிந்தனைகளுக்கெல்லாம் கர்த்தர் விலக்கி காப்பார். ஸ்தோத்திரம். 107ஆம் சங்கீதம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். இக்கட்டுகளுக்கு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைமையில் இருக்கிறேன், எனக்கு யாருமே உதவி செய்ய முடியாது, இது சமுத்திரத்தில் நடக்கிற பிரச்சனை, என்ன பண்ணனே தெரியல. ஆனா அங்கேயும் கர்த்தர் வந்து விலக்கி நீங்களாக்கி விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. இக்கட்டுகளுக்கு தேவன் என்னை நீங்களாக்கி ரட்சிக்கிறவர். எல்லா வகையான இக்கட்டுகளுக்கு கர்த்தர் என்னை விலக்கி காப்பதற்காய் ஸ்தோத்திரம். இக்கட்டுகளுக்கு அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இக்கட்டுகளுக்கு விலக்கி காக்கிற கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்மை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். சர்வ வல்லமுள்ள தேவனே, எல் பரலோக ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சகலவித நெருக்கங்களிலிருந்தும் நீர் ஒவ்வொருவரையும் விடுவிப்பீராக. விடுதலையாக்கும் இயேசு நீர் விடுவிக்கும்படியா ஜெபிக்கிறோம். இன்னைக்கு கேட்ட இந்த வார்த்தையின்படி எல்லாரும் விடுவிக்கப்பட்டு சந்தோஷமாய் வாழ கர்த்தர் நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.
Rock City AG Church. Service timing Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahan, Trichy 620002. Cell phone 9976607364.